எம்மாடி மர்மோளே, என்னத்தை கூப்பிட்டியலா? என்ன குழம்பு என்ன கூட்டு வைக்க போற? எதை சாம்பார் வச்சு அவியல் வைக்கலாம்னு நினைச்சிருக்கேன். சாம்பார் அவியலுமா? அதை எவந்துப்பா கருவாடு வாங்கி வச்சிருக்கேன். அதை நல்லா முளாத்தப்படி எல்லாம் போட்டு நல்லா சுருக்குன்னு வறுத்து வை. பிறகு ரசம் வச்சு விடு. சரிங்க தே. நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு சொல்லு. மழை வர சோன்னு பெஞ்சிட்டு இருக்கு. நாக்கு வர நம்மன்னு வருது. என்னத்தை திங்கலான்னு வருது. எம்மாடி மர்மோளே. சொல்லுங்க தே. எதையாவது திங்கணும் போல இருக்கு மர்மோளே. நல்ல சுட சுட பச்சி போட்டு கொண்டாயா. மழை வர பெய்யுது பத்தியா? பச்சி செய்யணுமா? பச்சி என்னத்தையாவது திங்கணும்னு வரதான். அதான் 20 கிலோ ரேஷன் அரிசி வாங்கி போட்டிருக்கோம்ல, அள்ளி அள்ளி திங்க வேண்டியதானே. அஜியை கொண்டு கொடுப்போம். இன்னைக்கு என்னென்ன வேலையாவதோ தெரியல. அகத்தி சுட சுட பச்சி வாய் வெந்து போயிடாம பார்த்து எடுத்து சாப்பிடுங்க. வெறும் பச்சியும் சட்னியும் கொண்டுட்டு வந்திருக்க. காப்பி யாரு பக்கத்து கறியை கொண்டு வருவா? காஃபி தானே இப்ப கொண்டு வரதே. 2-3 பியாதி மாத்திரையே காப்பில கலந்துட வேண்டியதான். இந்த பியாதி மாத்திரை எங்க வச்சேன்னு தெரியலையே. இந்த நேரம் பார்த்தா மாத்திரை காணாம போகணும். மர்மோளே, நீ தேடுறது இந்த மாத்திரை தானே? என்ன சின்ன பொண்ணு, நீ அதெல்லாம் உங்க வீட்டுல பயங்கர சத்தமா கேட்டுச்சு. ஆமாக்கோ, வேற என்ன, வழக்கம் போல எனக்கும் என் மாமியாளுக்கும் சண்டை தான். மர்மோளே. சொல்லுங்க தே. மர்மோளே, சோறு போட்டு கொண்டு வரட்டா? சாப்பிடுதியா? என்னத்தை இதெல்லாம் புது பழக்கம். நீங்க சாப்பிடாம என்னைக்குதான் நான் முதல்ல சாப்பிட்டு இருக்கேன். நீங்க போய் சாப்பிடுங்க தே. சோறு குழம்புல ஆற போகுது. யான் என்னாச்சு? ஏன் இப்படி குமரி குமரி அலறிய? மர்மோளே, உட பல ஒரு உலகத்துல ஒரு நல்ல மர்மோளை நான் பார்த்ததே இல்ல. அதானே மர்மோளே. சரி தே, கண்ணை தொடச்சிட்டு போய் சாப்பிடுங்க தே. ஆறிற போகுது சாப்பாடு. என்ன சின்ன பொண்ணு, நேத்தானே உங்க 2 பேருக்கும் சண்டை. இன்னைக்கு நீ என்ன, நீங்க சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுத. உன் மாமியார் வேற ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு போகுது. ஏக்கோ, நேத்து நடந்த சண்டைக்கு என் மாமியார் இன்னைக்கு சோறு பொங்கி அதுல பியாதி மருந்து கலந்துருந்தா. அதனாலதான் என் மாமியார் முதல்ல சாப்பிட சொல்லிட்டு எதுவும் ஆகலன்னா 2வது நம்ம சாப்பிட்டுக்கலாம் நினைச்சேன்.